வெல்கம் டு PGTRV சைக்காலஜி கிளாஸ். யூனிட் 6ல இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா இன்டெலிஜென்ட் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போறோம். அப்படின்னா என்ன அப்படிங்கிற டெஃபினிஷன் பிளஸ் அதுல என்னென்ன தியரிஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இந்த வீடியோல நீங்க டீட்டெயிலா பார்க்க போறீங்க. இப்போ ஆல்ரெடி வந்து நீங்க யூனிட் 6ல வந்து மோட்டிவேஷன் அப்படின்னா என்ன, மோட்டிவேஷன் தியரிஸ் பார்த்துருப்பீங்க, லைக் வந்து கிரியேட்டிவிட்டி பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இப்போ இன்டெலிஜென்ட் அப்படிங்கிற டாபிக்ல வரும். இப்போ இதுல வந்து கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் மோட்டிவேஷன் அதுக்கப்புறம் இன்டெலிஜென்ட் அப்படிங்கிற டாபிக் ரொம்ப முக்கியம். ஸோ பைலிங்குவல் ரெண்டு பேரும், தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருமே உங்ககிட்ட இல்லாத பாயிண்ட்ஸை நான் கொடுக்குறேன் அப்படின்னா அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இதுல வந்து ஒரு டெஃபினிஷனுமே வந்துட்டு ஒரு ஹெட்டிங்க்கு கீழே பிரியுது. ஃபர்ஸ்ட் வந்து எபிலிட்டி டு அட்ஜஸ்ட் சம்பந்தமா இன்டெலிஜென்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு சில ஆத்தர்ஸ் கொடுத்துருக்க டெஃபினிஷன்ஸ் வந்து நான் இங்க கொடுத்துருக்கேன். இப்போ பெனிட் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா, intelligence is the ability of an individual to direct his behavior towards a goal. அதாவது ஒரு இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல், ஒரு பர்சனோட அவனோட கோலுக்கு தகுந்த மாதிரி அவன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, அதுக்கு தகுந்த மாதிரி அவனோட பிஹேவியரை மாத்திக்கிறது தான் வந்து ஒரு இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது வந்து வில்லியம் ஜேம்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, it is the ability to adjust oneself successfully to the relative new situation. சேம் இதே தான். அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ளேயே வந்து எபிலிட்டி, அவங்களோட எபிலிட்டி வந்து என்ன எபிலிட்டி வந்து இது பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ற எபிலிட்டியை வந்துட்டு எதுக்காக அப்படின்னா அவங்க வந்து சக்சஸுக்காக வந்துட்டு ஒரு நியூ சுச்சுவேஷனுக்கு ரிலேட்டிவ் ஆகிற மாதிரி வந்து அவங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துட்டு அவங்களுக்குள்ளேயே வந்து மாத்திக்கிறாங்க, அதாவது இண்டிவிஜுவலுக்குள்ளேயே. அதுதான் வந்து இவரும் சொல்றாரு ஜேம்ஸும். அடுத்தது ஜீன் பியாச்சே என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்டெலிஜென்ட் is an adaptations to physical and social environment. அதாவது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சோசியலுக்கும் பிசிக்கலுக்கும் இருக்கிற ஒரு அடாப்டேஷன் தான் வந்து என்ன இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது வந்து எபிலிட்டி டு லேர்ன்ல வந்து என்னென்ன சொல்றாங்க அப்படின்னா, அதை அட்ஜஸ்ட்க்கு பார்த்தோம். லேர்ன்ல பாத்தீங்க அப்படின்னா பக்கிங்ஹாம் என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்டெலிஜென்ட் இஸ் த லேர்னிங் எபிலிட்டி அப்படிங்கிறாரு. அதாவது இன்டெலிஜென்ட், அதாவது இந்த குழந்தை வந்து ரொம்ப அறிவான குழந்தை, நுண்ணறிவு அதிகமா இருக்க குழந்தைன்னு சொல்றோம் அப்படின்னா அதுக்கு வந்து லேர்னிங் எபிலிட்டி தான் வந்து ஒரு பேசிக்கே அப்படின்னு சொல்றாரு. லேர்னிங் எபிலிட்டினாலதான் வந்து வருதுங்கிற மாதிரி ஒரு ப்ராசஸ் சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்பெர்மேன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்டெலிஜென்ட் மே பி a thought of a term the two abilities. அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்டெலிஜென்ட் அப்படின்னாவே ரெண்டு எபிலிட்டிஸ், அந்த ரெண்டு எபிலிட்டிஸ் என்ன அப்படின்னா ஜி ஃபேக்டர்ஸ், அதாவது ஜெனரல் எபிலிட்டி அண்ட் எக்ஸ் ஃபேக்டர்ஸ் நம்ம சொல்றோம். தியரிஸ்ல பார்ப்போம் ஸ்பெசிபிக் எபிலிட்டின்னு சொல்றாரு. இது ரெண்டும் தான், ஜெனரல் எபிலிட்டி அண்ட் ஸ்பெசிபிக் எபிலிட்டி தான் இன்டெலிஜென்ட் அப்படின்னு இவர் சொல்றாரு. அடுத்து வந்து டச்டோன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்டெலிஜென்ஸ் இஸ் a theme of 5 primary abilities. இவர் வந்து 2 சொல்றாரு. யாரு இங்க பாருங்க, ஸ்பெர்மேன் வந்துட்டு 2 சொல்றாரு, டச்டோன்ஸ் வந்து 5 சொல்றாரு. அந்த 5ல வந்து என்னென்ன அப்படின்னா, எஸ் வந்துட்டு ஸ்பேஸ் ஃபேக்டர், என் வந்து நம்பர் ஃபேக்டர், டி வந்து வெர்பல் காம்ப்ரிஹென்ஷன், டபிள்யூ வந்து வேர்டு ஃப்ளூயன்சி ஃபேக்டர், எம் வந்துட்டு மெமரி ஃபேக்டர்னு சொல்லி 5ஆ சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி டெஃபினிஷன்ஸ் வந்து நீங்க பார்த்து வச்சுக்கணும். உங்களுக்கு டெஃபினிஷன்ஸ் கொடுத்தும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நேச்சர் ஆஃப் இன்டெலிஜென்ட். நேச்சர் ஆஃப் இன்டெலிஜென்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது ஃபர்ஸ்ட் வந்து யார் வந்து அதை பத்தி பேசினாங்க அப்படின்னா, சர் பிரான்சிஸ் கால்டன் அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு நேச்சர் ஆஃப் இன்டெலிஜென்ட் பத்தி பேசியிருப்பாரு. எதுல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவரோட ஹெரிட்டரி ஜீனியஸ் அப்படிங்கிற ஒரு ஒர்க் அவர் கொடுத்த டைட்டில்ல தான் வந்துட்டு இதை வந்து பேசியிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹெரிட்டரி ட்ரைட்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இதை பத்தி பேசினது வந்து நேச்சர் இன்டெலிஜென்ட் அப்படிங்கிற ஒரு டாபிக்கை பத்தி பேசினது வந்து சர் பிரான்சிஸ் கால்டன் அப்படிங்கிறவரு. கால்டன் வந்துட்டு எதுல பேசியிருக்காரு அப்படின்னா, ஹெரிட்டரி ஜீனியஸ் அப்படிங்கிற புக்ல, அவரோட புக்ல அதுல என்ன சொல்லியிருக்காரு, எதை ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காரு, எதை கன்க்ளூட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, இன்டெலிஜென்ட் இஸ் அ ஹெரிட்டரி ட்ரைட் அப்படிங்கிறத கன்க்ளூட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து என்ன அப்படின்னா, இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் வேல டிஃப்ரெண்ட் பர்சனுக்கு வந்து வேரி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்குறோம் அப்படின்னா,
ரெண்டு டிஃப்ரெண்டான எக்ஸாம்பிள் பார்த்தா தான் உங்களுக்கு எப்படி டிஃப்ரெண்டாக வேரி ஆகுதுன்னு பார்க்கணும். இப்போ ஒரு டீச்சர் வந்து ஒரு குழந்தை நல்லா ஒரு கிளாஸில் அந்த குழந்தை நல்லா படிக்குது, அந்த லேர்னிங்கில் வந்து நல்லா ஹையான எபிலிட்டிஸ் எல்லாமே காட்டுது அப்படின்னா அந்த குழந்தை வந்து இன்டெலிஜென்ட் குழந்தைன்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் வந்து டக்குன்னு அசியூம் பண்ணுறதும். இதுவே வந்து ஒரு மார்க்கெட் சைடில் வந்துட்டு ஒரு மேனேஜர் வந்துட்டு சூப்பர் பஜாரில் இருக்காரு, அவங்க வந்து அந்த சேல்ஸ்மேன் வந்துட்டு நல்லா இன்டெலிஜென்ட்டாக ஒரு ஸ்மார்ட்டாக வந்துட்டு கஸ்டமர் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி அவங்க வந்து என்ன கேட்குறாங்களோ அது எல்லாத்தையும் நீடெல்லாம் கொடுத்து பண்ணுறத வந்துட்டு ஒரு மேனேஜர் வந்து அந்த சேல்ஸ்மேனை வந்து இவன் ஒரு இன்டெலிஜென்டான ஆளு அப்படின்னு சொல்றதுக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனா அங்கேயும் வந்து இன்டெலிஜென்ட் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுது இல்லைங்களா, அந்த ஸ்கூல்லையும் கிளாஸ் ரூம்லயும் பண்ணுது. ஸ்பேஸ் நம்ம ஒரு துணி கடையிலையோ இல்லை ஒரு மார்க்கெட்லையோ இல்லை ஒரு வெஜிடபிள் கடையிலையோ வந்து இது நடக்குது. ஸோ ஒரு இண்டிவிஜுவலுக்கும் இது டிஃபரெண்ட் ஆனாலும் இது அவங்களோட எபிலிட்டி பொறுத்து தான் வந்து அந்த இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம இங்கே கால்குலேட் பண்றோம். ஓகேங்களா. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா தியரிஸ் பார்க்குறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்துட்டு உங்களுக்கு 8 தியரிஸ் வரும். அதில் ரொம்ப முக்கியமாக வந்துட்டு யூனிட்டரி தியரி, 2 ஃபேக்டர் தியரி, மல்டி ஃபேக்டர் தியரி, குரூப் ஃபேக்டர் தியரி, ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டெலிஜென்ட், ஹெர்ட்சல் தியரி அப்படிங்கிற மாதிரி ஒரு 6-7 வந்து உங்களுக்கு வரும். இது என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து தியரிஸ் கொடுத்து ஆத்தர் கொடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்கலாம், இல்லைனா தியரிஸ் ஆத்தர் சொன்ன கான்செப்டை கொடுத்து இது என்ன தியரி அப்படிங்கிறது கேட்கலாம். ஸோ கொஞ்சம் இதை மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து யூனிட்டரி தியரி அப்படிங்கிறது யார் கொண்டு வந்தா அப்படின்னா ஆல்ஃபர்ட் பெனிட் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காரு. ஆல்ஃபர்ட் பெனிட் வந்து எப்போ பிறந்திருக்காரு அப்படின்னா 1857 பிறந்து 1911 வரைக்கும் இருந்திருக்காரு. ஓகேங்களா. 1857 பிறந்து 1911 வரைக்கும் பெனிட் அப்படிங்கிறவர் இருந்திருக்காரு. இவர் யாரு அப்படின்னா பிரெஞ்ச் சைக்காலஜிஸ்டா இருந்திருக்காரு. அது இல்லாம ஃபாதர் ஆஃப் இன்டெலிஜென்ட் டெஸ்டிங், அதாவது இன்டெலிஜென்ட் டெஸ்டிங் பண்றோம் இல்லைங்களா, அடுத்த டாபிக் நம்ம பார்ப்போம் இன்டெலிஜென்ட் எதுனா டெஸ்டிங் இருக்குன்னு. அந்த டெஸ்டிங்க்கு இவர் தான் ஃபாதரா இருந்திருக்காரு. ரெண்டாவது வந்து இவர் எதை வந்து இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஐக்யூ டெஸ்ட்டை வந்து டெவலப் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் தான் வந்து மென்டல் ஏஜ் கான்செப்டையும் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதுல வந்து யார் ஃபர்ஸ்ட் பண்ணா அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியம். ஐக்யூ இன்டெலிஜென்ட் வந்துட்டீங்கன்னாவே உங்களுக்கு பெனிட் அப்படிங்கிறவங்க பத்தி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா. ரெண்டாவது வந்து இவர் வந்து என்ன டிஃபைன் கொடுக்குறாரு அப்படின்னா இன்டெலிஜென்ட் மீன்ஸ் அ கெப்பாசிட்டி டு ஜஸ்ட் வெல், ரீசன் வெல் அண்ட் காம்ப்ரிஹென்ஸ் வெல் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்றாரு. ரெண்டாவது வந்து சிங்கிள் ஃபேக்டர் தியரி அப்படின்னு சொல்றோம். அதுதான் வந்து நம்ம பார்த்த யூனிட்டரி தியரி அதெல்லாமே. ஓகேங்களா. சிங்கிள் ஃபேக்டர் தியரி அப்படின்னா என்ன அப்படின்னா இது யாரு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டோம். பெனிட் சொல்லியிருக்காரு, ஆல்ஃபர்ட் பெனிட். இந்த தியரி என்னென்ன சொல்றாங்க அப்படின்னா மொனாட்டிக் தியரி, யூனிஃபேக்டர் தியரி, ட்ரெடிஷ்னல் தியரி அப்படின்னு சொல்றாங்க. தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதர் நேம்ஸ் எல்லாம் இது. அதாவது ஒரு நேம் யூனிஃபேக்டர் தியரி வந்துட்டு இன்னொரு பேர் கொடுத்து உங்களுக்கு மேட்ச் பண்ண சொல்லலாம். இல்லை யூனிஃபேக்டர் தியரிக்கு நோனஸ் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பேர் கீழே ஆப்ஷனில் கொடுக்கலாம். இல்லை வேற ஒரு பேரை கொடுத்து ட்ரெடிஷ்னல் தியரின்னு கேட்டு அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லிட்டு யூனிஃபேக்டர் தியரி உங்களை ஆப்ஷனில் கொடுக்கலாம். ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணிக்கோங்க. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனிஃபேக்டர் தியரி அப்படின்னா ஒன் பவர், அதாவது அவங்க ஒரு இன்டெலிஜென்ட் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறாங்க, ஒரு பர்சன் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ வந்து இன்பார்ன்லேயே வந்துட்டு ஒரு ஜெனரல் எபிலிட்டிஸ் வந்து அவங்களுக்கு நார்மலாகவே இருக்கும். அந்த நார்மலாக இருக்கிற எபிலிட்டிஸ், அதாவது ஒரு குழந்தையோ இல்லை ஒரு பர்சனோ வந்துட்டு அவங்க நார்மலாக ஒரே ஒரு ஃபேக்டரை மட்டும் வச்சு அவங்களோட இன்டெலிஜென்ட் வந்து நம்ம வந்து டெஸ்டிங் பண்ணுறோம், அவங்களோட இன்டெலிஜென்ட் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒன் ஃபேக்டர் தியரி. இல்லைன்னா இது உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க பேரு, மொனாஸ்டிக் தியரி, யூனிஃபேக்டர் தியரி அண்ட் ட்ரெடிஷ்னல் தியரின்னு சொல்லுவோம். இது வந்து எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா எல்லா பக்கம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா அவரோட ஒரே ஒரு எபிலிட்டி மட்டும் வச்சு நம்ம வந்து அவரை வந்து ஃபைன் பண்ற அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது. ஏன் அப்படின்னா இப்போ ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு வந்துட்டு இன்பார்ன்லேயே வந்துட்டு நல்லா ஒரு ஸ்பீக்கிங் ஸ்கில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
அது வந்து ஸ்பீக்கிங் ஸ்கில்ல மட்டும் வச்சுக்கிட்டு அதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா முடியாது. ஏன்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்டில் போகும்போது அதுக்கு மேக்ஸ் வீக் ஆகலாம், இல்லை சயின்ஸ் வராமல் போகலாம், அது மாதிரிலாம் நிறைய இருக்கும். அப்போ நம்ம வந்து இந்த ஜென்ரல் ஃபேக்டர் எபிலிட்டி மட்டும் வச்சுக்கிட்டு அந்த குழந்தைக்கு வந்து ஐக்யூ லெவல் அதிகமாக இருக்குது, அதுக்கு வந்து இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரிசல்ட் நம்ம கொடுக்க முடியாது. அதுவே வந்துட்டு இப்போ அடுத்த இதில் பார்ப்போம். 2 ஃபேக்டர் தியரியில் வந்துட்டு இன்னொரு ஃபேக்டர் சேர்ந்து வரப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பட் ஆனால் ஜென்ரல் ஃபேக்டர் மட்டும் வச்சு அவங்கள அசியூம் பண்ண முடியாதுங்கிறதுக்காக இது கொஞ்சம் ஃபாலோ பண்ண முடியாமல் போயிட்டாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது இதுதான். ரெண்டாவது வந்து 2 ஃபேக்டர் தியரி. 2 ஃபேக்டர் தியரி யார் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஸ்பெர்மன் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காரு. ஸ்பெர்மன் வந்து ஒரு இங்கிலீஷ் சைக்காலஜிஸ்ட். இவர் வந்து சார்லஸ் ஸ்பெர்மன் சொல்றாங்க. இவர் எப்போ பிறந்திருக்காரு அப்படின்னா 1863 பிறந்திருக்காரு. எப்போ இறந்திருக்காரு அப்படின்னா 1945 இறந்திருக்காரு. ஓகேங்களா. இவர் வந்து என்ன வந்து தியரி வந்து இது பண்ணியிருக்காரு, ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா இன்டெலிஜென்ட் கால்டு 2 ஃபேக்டர் தியரி. அது வந்து எப்போ அப்படின்னா 1904 வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா 2 ஃபேக்டரை வந்துட்டு பிரிக்கிறாரு. அது என்னென்ன அப்படின்னா G ஃபேக்டர் அண்ட் S ஃபேக்டர். ஓகேங்களா. G ஃபேக்டர் அண்ட் S ஃபேக்டர். G ஃபேக்டர் தியரி, G ஃபேக்டர் அப்படின்னா அது என்ன அப்படின்னா ஜெனரல் எபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். X ஃபேக்டர் அப்படின்னா ஸ்பெசிபிக் எபிலிட்டி. இது கூட உங்களுக்கு கொஸ்டினாக கொடுக்கலாம். இதெல்லாம் ஆனால் பேசிக் கொஸ்டின்ஸ். பட் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா. ரெண்டாவது வந்து இந்த பர்ஃபார்மன்ஸ் இண்டிவிஜுவல் வந்து என்ன ஆகுது அப்படின்னா G ஃபேக்டர் ஆகட்டும் S ஃபேக்டர் ஆகட்டும் ரெண்டும், அதாவது ஒரு இண்டிவிஜுவலோட பர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணணும், எப்படி வந்து இருக்கணும் அப்படின்னா G ஃபேக்டர் S ஃபேக்டர் ரெண்டும் சேர்ந்து தான் வந்து அவங்களோட இன்டெலிஜென்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா. இப்போ வந்து டோட்டல் இன்டெலிஜென்ட் வந்து எப்படி வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இன்டெலிஜென்ட் இஸ் த சம் டோட்டல் ஆஃப் G ஃபேக்டர் அண்ட் S ஃபேக்டர். அதாவது G ஃபேக்டர் பிளஸ் S ஃபேக்டர் சேர்ந்து தான் வந்துட்டு இந்த டோட்டல் இன்டெலிஜென்ட். ஓகேங்களா. ரெண்டாவது வந்து இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா பர்டிகுலர் டாஸ்க்கை டிபெண்ட் ஆகி தான் இருக்கும். G ஃபேக்டர் ஜெனரல் எபிலிட்டி அண்ட் பர்டிகுலர் S ஃபேக்டர். அதாவது ஒரு G ஃபேக்டர் ஆகட்டும் S ஃபேக்டர் ஆகட்டும் நம்ம கொடுக்குற பர்டிகுலர் டாஸ்க்கை டிபெண்ட் ஆகி தான் வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டுமே. இப்போ G ஃபேக்டர்னா என்ன, அதுக்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு, S ஃபேக்டர்ஸ்க்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குன்னு பார்க்க போறோம். G ஃபேக்டருக்கு என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குன்னா இட் இஸ் த யுனிவர்சல் இன்பார்ன் எபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் G ஃபேக்டர் வந்துட்டு இன்பார்ன்லேயே வந்து அவங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா. நல்லா பேச தெரியும், நல்லா வந்து கவிதை வரும், அதுக்கப்புறம் வந்துட்டு டிராயிங் வரைவாங்க, அது மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு இன்பார்ன்லேயே வரும். ஓகே. இப்போ வந்து ஜெனரலி மென்டல் எனர்ஜி இதுவும் வந்து அப்புறம் வந்து இது ஒரு கான்ஸ்டன்டா இருக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜியும் வந்து என்ன ஆகுமா இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவலுக்கு வந்து டிஃபர் ஆகும் அப்படிங்கிறாங்க. இது வந்து எவ்ரிடே லைஃப் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து இந்த G ஃபேக்டர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. அதுக்கப்புறம் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் S ஃபேக்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து லேர்ன்ட் அண்ட் அக்யூர்ட் இன் தி என்விரான்மெண்ட். அதாவது X ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து S ஃபேக்டர் தியரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ G ஃபேக்டர் வந்து நம்ம இன்பார்ன்ல வந்துச்சு அப்படின்னு. ஆனா இது என்ன அப்படின்னா லைக் இப்போ வந்து ஸ்கூல்ல வந்து ஒரு விஷயத்தை நம்ம ஒரு ஆர்ட்டையோ இல்லை ஒரு விஷயத்தையோ நம்ம கத்துக்கிட்டு ப்ராக்டிஸ் ஆகி ட்ரைனிங் ஆகி அந்த விஷயத்த பண்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இன்பார்ன்ல அவங்களுக்கு வந்து எதுவுமே இல்லை மீன்ஸ் வேற ஒரு குவாலிட்டி இருக்கு. பட் வந்து இந்த எஸ் ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து லேர்ன் பண்ணிக்கிறாங்க, இல்லை வந்து டெய்லரிங் கற்றுக்கிறாங்க, இல்லை ஸ்பீச் கற்றுக்கிறாங்க, இல்லை வேற லாங்குவேஜ் கற்றுக்கிறாங்க, இல்லை ப்ராக்டிஸிங் மூலிமா அனலைசிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் வந்து நல்லா வந்து கற்றுக்கிறாங்க, லேர்ன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து எஸ் ஃபேக்டரில் வந்து இதாகும். ஓகேங்களா. இப்போ வந்து வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் இந்த 2 ஆக்டிவிட்டீஸ் இந்த சேம் இண்டிவிஜுவல். இப்போ இது என்ன பண்ணுது, நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து ஒரே இண்டிவிஜுவலுக்குள்ள கொண்டு வருது இல்லைங்களா. இப்போ வந்து ஒருத்தரவே வச்சு பார்த்தா ஒரே ஒரு ஹவுஸ் ஒய்ஃபை மட்டும் எடுக்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து நார்மலாக வீட்லேயே இருந்திருப்பாங்க. ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதோ ஒரு டைலரிங் அது மாதிரி எம்ப்ராய்டரி அது மாதிரி ஒரு ஒர்க் அப் பண்ணிக்கிட்டு அவங்க நல்லா குக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டை நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வேற ஏதாச்சும் நம்ம ஹவுஸ் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லா மெயின்டைன் அது மாதிரி அவங்க எல்லா ஆக்டிவிட்டீஸும் இன்வால்வ் ஆகிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அவங்க ஒரு விஷயத்த கற்றுக்குறாங்க, லேர்ன் பண்ணிக்கிறாங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த நம்ம சொல்லலாம். இதே எஜுகேட்டட் ஓரியண்டா போயிட்டா அவங்கள கம்பேர் பண்ணும்போது
நிறைய விஷயம் இவங்களுக்கு வந்து பாசிபிள் இருக்கும், நிறைய விஷயம் ட்ரெயின் பண்ணிக்கலாம், நிறைய விஷயம் கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பல்காரணி கொள்கை, அதாவது மல்டி ஃபேக்டர் தியரி. மல்டி ஃபேக்டர் தியரி யாரு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா தாண்டேக் கொண்டு வந்திருக்காரு. அவரோட தியரி, தாண்டேக்கோட தியரி என்ன அப்படின்னு பார்த்தா மல்டி ஃபேக்டர் தியரி. ஓகேங்களா? அதை வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆட்டோமிஸ்டிக் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு இன்னொரு பேர்ல சொல்றாங்க. ஓகே, இது வந்து என்ன அப்படின்னா இப்போ தமிழ்ல பாருங்க, அதாவது ஆப்போசிட் டு யூனிட்டரி தியரி. அதாவது இது வந்துட்டு ஒரே ஒரு நம்ம யூனிட்டரி தியரி ஆரம்பத்துல பார்த்தோம்ல, ஒரே காரணி ஜி ஃபேக்டர் மட்டும் தான் இருக்கும், அதை பேஸ் பண்ணி அவங்க அதுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டா இருக்கும். ஏன்னா இதுல நிறைய விஷயங்களை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுல வந்துட்டு இந்த நுண்ணறிவு அப்படிங்கிறது வந்துட்டு சில ஆற்றல்கள், அதாவது இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறது நிறைய ஒரு பவர்ஸ் எல்லாம் வந்துட்டு உள்ளடக்கியதான். இது என்ன அப்படின்னா நார்மலா வந்துட்டு சமூகம், கருவி, கருத்தியல் அப்படிங்கிறது மூணா வந்து பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? சோசியல் அது மாதிரி வந்துட்டு நிறைய விஷயத்தை பிரிக்கிறாங்க. இது என்னன்னா பேசிக்கா நான் ஒன்று சொல்றேன். ஓகேங்களா? மல்டி ஃபேக்டர் தியரி அப்படின்னா அவனுக்கு வந்து நிறைய விஷயத்துல வந்து டக்குன்னு இப்போ ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணணும், இப்போ வந்து ஒரு ஒர்க் வருது அப்படின்னா இதை எப்படி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும், இப்போ வந்து ஒரு நாள் 24 hours இருக்கு அப்படின்னா அந்த 24 hours எந்த ஒர்க்கை ஃபர்ஸ்ட் பண்ணணும், எந்த ஒர்க்கை செகண்ட் பண்ணணும், இல்லை ஒரு இஷ்யூ வந்துருச்சுன்னா அதை எப்படி டீல் பண்ணணும், இவ்வளோ டைம் டியூரேஷன்ல எது மாதிரி ஒர்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு யோசிப்பாங்க. அவங்கள தான் வந்துட்டு இந்த மல்டி ஃபேக்டர் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லி சொல்றோம். அந்த தியரி எப்படி இதாகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இவர் 4 ஸ்டெப்ஸா வந்து பிரிக்கிறாரு. இந்த 4 ஸ்டெப்ஸ்ல வந்து லெவல், ரேஞ்ச், ஏரியா, ஸ்பீட் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாரு. இதுவும் வந்து உங்களுக்கு கொஸ்டினா கேட்கலாம், எவ்வளோ ஸ்டேஜஸ் இருக்கு, எவ்வளோ இதாக வந்து பிரிக்கிறாரு. பட் வந்து இதுல வந்து ஒரு ஆர்டர் கூட கேட்கலாம், லெவல், ரேஞ்ச், ஏரியா, ஸ்பீடு. இப்போ லெவல் அப்படின்னா இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அவனோட லெவல் எப்படி இருக்கு நம்ம இது பண்ணணும், இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் பண்ணணும், தியரியில பார்க்கணும் அப்படின்னா அந்த இப்போ வந்து ஒரு ஒரு ஃபார்ம் கொடுத்துட்டு இல்லைன்னா ஒரு பேப்பர், எம்டி பேப்பர் கொடுத்துட்டு அவனோட வேர்டு எவ்வளோ மாதிரி என்னென்ன மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறான், எப்படி ஃபில் பண்ணுறான், எப்படி அதை ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறான் அப்படிங்கிற விஷயத்த நம்ம டக்குன்னு பார்க்கலாம். ரெண்டாவது வந்து ரேஞ்ச், அவன் வந்து என்ன லெவல் வேணாலும் அவன் ஹை லெவல் தான் போவான். ரேஞ்ச் பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து எண் கணக்குகளை தொடர்பாக ஆராய்தல், அதாவது இங்கே வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா வேர்ட்ஸ் வச்சு அவங்க வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. இங்கே நியூமெரிக்கல் டெஸ்ட்டு. ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சொற்களஞ்சியம். இப்போ அதான் வந்துட்டு அந்த வே ஆஃப் வொக்காபுலரிஸ் யூஸ் பண்ணுறது, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுங்கிற மாதிரி. ரெண்டாவது ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா அவனோட ஆல்ரெடி வந்து அவனுக்கு ஒரு மெமரி, அவன் ஒரு விஷயத்த பார்த்துருப்பான், ஒரு மெமரி பண்ணியிருப்பான், டக்குன்னு எப்படி ரீகால் பண்ணுறான், எப்படி எவ்வளோ ஸ்டோரேஜ் வச்சுருக்கான் அப்படிங்கிற விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ஃபேக்டர் தியரி. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இது பார்த்துட்டோம், ஒன் ஃபேக்டர் தியரி. அதாவது ஒன் ஃபேக்டர் தியரின்னு சொல்லக்கூடாது, அது எப்படி சொல்லணும் அப்படின்னா சிங்கிள் ஃபேக்டர் தியரின்னு சொல்லலாம், இல்லைன்னா வந்து யூனிட்டரி தியரின்னு சொல்லலாம். அது பார்த்தோம். ரெண்டாவது வந்து 2 ஃபேக்டர் தியரி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு மல்டி ஃபேக்டர் தியரி பார்த்தோம். இப்போ வந்து நம்ம குரூப் ஃபேக்டர் தியரி பார்க்க போகிறோம். அது யாரு கொடுத்துருக்கா அப்படின்னா தர்ஸ்டோன் அப்படிங்கிறவர் வந்து கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? அதை வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா குழு காரணி கொள்கை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, இதுக்கு வேறு பெயர்கள் இருக்கு, அதாவது ஆல்சோ நோன் as, ஆல்சோ கால்ட் as அப்படிங்கிற மாதிரி வேற என்ன பேர் இருக்குன்னா ஃபேக்டர் அனாலிட்டிக் தியரி, பிரைமரி மென்டல் எபிலிட்டி தியரி. ஓகேங்களா? குரூப் ஃபேக்டர் தியரிக்கு இன்னொரு பேர் என்னங்க, ஃபேக்டர் அனாலிட்டிக் தியரி, பிரைமரி மென்டல் எபிலிட்டி தியரி அப்படின்னு சொல்லி அடுத்த 2 பேர் இருக்கு. இப்போ அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அது வந்து எது மாதிரி இருக்கு, அது அந்த கொள்கை வந்து எது மாதிரி இருக்கு, எதை வச்சு அவங்க வந்து தியரின்னு சொல்லி சொல்றாங்க, எப்படி வந்து அந்த குழந்தைக்கு வந்து மல்டி ஃபேக்டர் எபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறது, நம்ம குரூப் ஃபேக்டர் எபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படின்னா ஒரு மென்டல், அதாவது இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மலா வந்து அவனுக்கு வந்து அந்த ஜி ஃபேக்டர், எஸ் ஃபேக்டர்லாம் இருக்கிறது தாண்டி ஒரு விஷயங்கள் இன்னுமே வந்து ஸ்பெசிபிக்கா ஆட் ஆகிட்டே இருக்கிறதா வந்து நம்ம குரூப் ஃபேக்டர்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சொல்லாற்றல் இருக்கிறது, சொல்லாற்றல் ரொம்ப அதிகமா இருக்கிறது, நிறைய விஷயங்கள் நிறைய. இப்போ வந்து அவங்க வந்து சயின்ஸ்லேயும் வந்து இதாக இருப்பாங்க, மேக்ஸ்லேயும் இருப்பாங்க, அதே சேம் டைம் அவங்க ஆர்ட்ஸ் லிட்ரேச்சர்லேயுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாகவும் அதுலேயும் நல்லா ஒரு ஹையாகவும் இருப்பாங்க. அவங்களெல்லாம் வந்து நம்ம இங்கே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நல்லா ஒரு மேடை பேச்சாளராக இருப்பாங்க, பத்திரிகையாக இருப்பாங்க, நான் இப்போ ஒரு ஆர்டிஸ்டாக இருப்பாங்க. ஸோ அந்த விஷயமெல்லாம் இங்கே பார்க்குறோம். ரெண்டாவது வந்து இந்த பிரைமரி மென்டல் எபிலிட்டிஸில் வந்து 7 பிரைமரி மென்டல் எபிலிட்டிஸ் இருக்குது. அது உங்களுக்கு கொஷின்ஸாக வரலாம், எவ்வளோ டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறதும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா விசுவலைசேஷன், ஸ்பீடு, எபிலிட்டி,
verbal comprehension, rote memory, word fluency, reasoning, இது மாதிரி வந்து ஒரு 7 கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா விசுவலைசேஷன்ல வந்து என்ன அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து டக்குன்னு வெளிப்புறமாவோ உள்புறமாவோ டக்குன்னு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயத்தை யோசிச்சு அதுக்கு விஷுவலைஸ் பண்ணி ஃபியூச்சர்ல இப்படி வரப்போகுதுன்னு சொல்லி விஷுவலைஸ் பண்ணி அதுக்கு ஒரு ரிசல்ட் ஒரு ரீசனோ இல்லை ஒரு வேல்யூவோ கொடுக்குறது. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ஸ்பீடு வந்து குயிக்கா அக்யூரேட்டா ஒரு பொருளை வந்து டக்குன்னு பாக்குறது தான் வந்து அவங்களோட அந்த ஒரு விஷயம், அதுவும் ஒரு ஸ்கில் தானுங்க, அதை சொல்றாங்க. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா நியூமெரிக்கல் எபிலிட்டி அப்படின்னா இப்போ வந்து அதான் சொல்றது எண் அப்படிங்கிற ஒரு விஷயம், கணிதம் அப்படிங்கிற விஷயத்துல வந்து அவங்க கணிதத்துல வந்து அதாவது மேக்ஸ்ல வந்து ரொம்ப ஒரு ஃப்ளூயண்டாகவும் ஒரு ஸ்பீடாகவும் இருக்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா வேர்பல் கன்வர்ஷன், அதாவது இப்போ வந்து நாலேஜ் ஃபார் மீனிங் ரிலேஷன்ஷிப் ஆஃப் வேர்டு, அதாவது சொல்லாற்றல் தெரியும்ல, அவன் வந்து வார்த்தையிலே கொண்டுருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல, அது மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு சிலருக்கு தான் அமையும். ஓகேங்களா. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா மெமரி வந்துட்டு நல்லா நிறைய நினைவாற்றல் அதிகமாக இருக்கிற மாதிரி விஷயம். ரெண்டாவது வேர்டு ஃப்ளூயன்சி, அதே மாதிரி மெனி வேர்ட் ஃப்ளூயன்ஸில் வந்து இங்கே என்ன ஆகுது அப்படின்னா மெனி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது. சேமாக வந்துட்டு இப்போ நான் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஒன்று சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு பதிலாக வந்துட்டு இம்பார்ட்டன்னே எல்லா வரைக்கும் யூஸ் பண்ணாமல் இன்டர்வல் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணலாம் இல்லைங்களா. அது மாதிரி வேற வார்த்தைகளை யூஸ் பண்ணி அவங்களோட சொல் வேகத்தையும் வந்து அதிகப்படுத்தி அவங்க ஆற்றலை வந்து வெளியெடுத்துருது. அதுக்கப்புறம் ரீசனிங் அப்படின்னா நமக்கு தெரியும், ஒரு விஷயத்த வந்து ஆராய்ஞ்சு ரீசன் என்னங்கிறத பார்க்கறது. ஓகே. ரெண்டாவது வந்து ரீசனிங்ல வந்து இன்டர்டிக் ரீசனிங் இருக்கு, டிடக்டிவ் ரீசனிங் இருக்கு. அதுல வந்து தொகுப்பாய்வு பகுப்பாய்வு ரெண்டும் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில். இப்போ நார்மலா வந்து எல்லா ஸ்கூல்லையும் எல்லா காலேஜ்லயும் எல்லாத்துலயுமே வந்து ஒரு குழந்தைக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் ஒரு சிஸ்டமே வந்து வைக்கிறாங்க. சரிங்களா. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா டர்ஸ்டோனோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு இவர் வந்து பல வகை சோதனையில வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொன்றிலையும் வந்து தனித்தனிமே இப்போ இன்டெலிஜென்ட் டெஸ்ட்னு ஒன்று வைக்கிறோம் அப்படின்னா நிறைய டெஸ்ட் வைப்போம் இல்லைங்களா. வெர்பலா வைப்போம், நான் வெர்பலா வைப்போம், அது இல்லாமல் இது மாதிரி விஷயம் எல்லாம் இது மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு வைப்போம். ஆனால் ஒன்னொன்னுலேயும் தனித்தனியாக மதிப்பெண் கொடுக்கணும், எல்லாத்தையும் சேர்த்து ஓவரெல்லாம் கொடுக்கக்கூடாதுங்கிறது இவரோட விஷயம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து நுண்ணறிவு வளர்ச்சி கோட்பாடு, அதாவது இன்டெலிஜென்ட் டெவலப்மெண்ட் தியரியில வந்து யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹெச்இ கார்ட் அப்படிங்கிறவர் வந்து கொடுத்துருக்காரு. அந்த கார்ட் அப்படிங்கிறவர் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா இன்டெலிஜென்ட் டெவலப்மெண்ட் தியரி வந்து கொடுத்துருக்காரு. அது என்ன அப்படின்னா இப்போ வந்து இப்போ நார்மலாக வந்துட்டு இன்டெலிஜென்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஜெனரல் ஃபேக்டரோட விடாமல் அடுத்தடுத்து அதுக்கு ஸ்பெசிஃபிக் ஃபேக்டர்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா. நார்மலாக ஸ்பெசிஃபிக் ஃபேக்டர்ஸ்னால் என்னென்ன அதையெல்லாம் ஆட் பண்ணுற மாதிரி அதையெல்லாம் சேர்த்து அந்த குழந்தைக்கு நிறைய சொல்லிக் கொடுக்குற மாதிரி விஷயங்கள் எல்லாமே இவர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கில்ஃபோர்டோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டெலிஜென்ஸில் 3 டைமென்ஷன் இருக்குது. அதுவும் உங்களுக்கு முக்கியம். இதுவும் வந்து கொஷினாக வந்து கேட்கப்படும். இதில் வந்து இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 விஷயங்கள் வந்துட்டு இவங்க வந்து பிரிக்கிறாங்க. அதுல என்னென்ன அப்படின்னா ப்ராசஸ் ஆஃப் ஆப்ரேஷன், மெட்டீரியல் ஆஃப் கண்டென்ட், ப்ராடக்ட். மெட்டீரியல் ஆஃப் கண்டென்ட், ப்ராடக்ட், இந்த ப்ராசஸ் ஆஃப் ஆப்ரேஷன் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன விஷயத்த வந்து பிரிச்சிருக்காங்க அப்படின்னு இங்க ஒரு டேபிள் காரம் கொடுத்துருக்காங்க. ஆப்ரேஷன்ஸ்ல 6, கண்டென்ட்ல 5, ப்ராடக்ட்ஸ்ல 6. ஓகேங்களா. ஆப்ரேஷன்ஸ்ல வந்து என்னென்ன வருது அப்படின்னா அறிதல், பதிவு செய்தல், இருத்தி வைத்தல், விரி சிந்தனை, குவி சிந்தனை. இதெல்லாம் இங்கிலீஷ்ல ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது. இப்போ என்ன அப்படின்னா இப்போ வந்து உள்திறன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஆப்ரேஷன்ல வந்து மைண்ட், நம்ம ஃபர்ஸ்ட் மைண்டுக்குள்ள என்னென்ன ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது. ரெண்டாவது வந்து அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. ஸ்டோர் பண்ணதை நல்லா வந்து ஸ்டெபனா வந்து மைண்ட்குள்ள சேர்த்து வைக்கிறது. அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா டைவர்ட்டா எல்லா பக்கமும் தெரிய மாதிரி விரிவா சிந்திக்கிறது. அதுக்கப்புறம் நமக்குள்ள இண்டிவிஜுவல்குள்ளேயே சிந்திக்கிறது எல்லாமே நம்ம மைண்டுக்குள்ள நடக்கிறது. கண்டென்ட் அப்படின்னா விஷுவல் பார்க்கும், அதாவது இப்போ நம்ம விஷுவலா எந்த விஷயத்த பார்க்குறோமோ ரிலேட்டட் டு அது. ஓகேங்களா. அதாவது இந்த விஷயத்தை ரிகார்ட் பண்ணி ஒரு விஷயத்த அறிவோம் அப்படின்னா அதை வந்து விஷுவலா வெளியே பார்க்கறது, மைண்டுக்குள்ள மனசுக்குள்ள எல்லாம் இல்லாமல் வெளியே விஷுவலா ஒரு உருவத்தை பார்க்குறோம், ஒரு விஷயத்த பார்க்குறோம்னா அதுதான் ஃபர்ஸ்ட் ஒன்று. ரெண்டாவது வந்து ஆடியோவா கேட்கறது, வெளியிருந்து கேட்குற ஒரு விஷயத்த இல்லைங்களா, அந்த விஷயத்த வந்து கேட்கறது வந்து கண்டென்ட்ல வருது. அதுக்கப்புறம் ஏதாச்சும் குறியீடு, இப்போ வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங்க்கும் ஏதோ ஒன்றுக்கும் நம்ம ஒரு குறியீடு யூஸ் பண்ணுறோம், வெளியிருந்து வருது, ஒரு சிம்பிள் காட்டுறாங்க அப்படின்னா அது வந்து குறியீடு. ரெண்டாவது வந்து சொல் பொருள், செமாட்டிக்ஸ்,
சென்டென்ஸ் செமான்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பிஹேவியர், நடத்தை. ஒரு விஷயத்த வந்து நம்ம இப்போ நடத்தை பிஹேவியர்னாவே அது வெளியே காட்டும் இல்லைங்களா, ஒன்று என்னது இன்னரில் இருக்கிறத வெளியே காட்டும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட்ஸில் வந்து யூனிட்டு, கிளாஸஸ், ரிலேஷன்ஷிப்பு, சிஸ்டமு, டிரான்ஸ்ஃபர்மேஷன், இம்ப்ளிகேஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. இதுதான் அந்த டேபிள் காலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக புரியும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த நுண்ணுறிவு கூறுகள்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இது வந்துட்டு இந்த 3ஐயும் பிரித்து இந்த 160 நுண்ணுறிவு கூறுகள் வந்துட்டு இங்கே 6, இங்கே 5 பார்த்தோமா, இங்கே 6 பார்த்தோமா, அதை வந்து ப்ளஸ் பண்ணி ஓல்டு மாடலில் வந்து இங்கே பாருங்கள் இந்த 2 6 ப்ளஸ் இதை தான் சொல்கிறாங்க. இதுவே வந்து ஓல்டு மாடலில் 4 5 6 120 கூறுகளாக வந்து இருந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஹார்வர்ட் கார்டனோட பல்வகை நுண்ணறிவு கோட்பாடில் வந்து தியரி ஆஃப் மல்டி இன்டெலிஜென்ஸ் வந்து ஹார்வர்ட் கார்டனும் கொடுத்துருக்காரு. அவர் வந்து எதில் வந்து இருந்திருக்காரு அப்படின்னா ப்ரொஃபஸர் ஹார்வர்ட் கார்டன் வந்துட்டு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் இருந்திருக்காரு, யூஎஸ்ஏல 1983 இருந்திருக்காரு. இவர் வந்து ரொம்ப ஃபேமஸான புக் வந்து ஃபார்மர்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் வந்து தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் பற்றி அவர் வந்து பேசியிருக்காரு. இதில் வந்து 8 வகை, அதாவது நுண்ணறிவை வந்து 8 வகையாக வந்து பிரிச்சிருக்காரு. அவங்க 7 டைப் பார்த்தோம், 5 டைப் பார்த்தோம், 8 வகை இவர் பிரிச்சிருக்காரு. அதில் வந்து என்ன அப்படின்னா மொழியில் நுண்ணுறிவு, அதுக்கப்புறம் லாஜிக் அண்ட் ரீசனிங் எல்லாம் பார்ப்போம்ல அது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்பெக்ட்ரல் இன்டெலிஜென்ஸ், பாடி அதாவது உடலியக்க தொடர்பான நுண்ணறிவு, அதுக்கப்புறம் வந்து இசை தொடர்பான நுண்ணறிவு, இன்டர்பர்சனல், நியூட்ரலிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ், அதாவது இயற்கைகளை புரிந்து கொள்ளும் நுண்ணறிவு. இது மாதிரி விஷயங்களை 8 வந்து இவர் பிரிச்சிருக்காரு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா வெர்னர் அண்ட் ஹைராகி. வெர்னர் அண்ட் ஹைராகி அப்படிங்கிறதும் முக்கியமான ஒரு டைப் ஆஃப் தியரி தான். இந்த தியரியும் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்த தியரிஸ் மாதிரி தான் இருக்கும். பட் இவங்க என்ன ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க அப்படின்னா பெனிட்டும் இப்போ ஆத்தர்ஸும் தியரியும் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். அதாவது இதுதான் வந்து உங்களுக்கு கொஷினில் ஆப்போசிட்டில், அதாவது இதாகவும் கேட்கலாம், மேட்சாகவும் கேட்கலாம், கொஷினாகவும் கேட்கலாம். இப்போ பெனிட்டும் டென்மனும் வந்துட்டு என்ன பண்ணாங்க, யூனிட்டரி அண்ட் மொன்டாஸ் தியரி வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸ்பெயர்மேன் வந்துட்டு 2 ஃபேக்டர் தியரி, தாண்டேக் வந்துட்டு மல்டி ஃபேக்டர் தியரி, டஸ்டோன் வந்துட்டு குரூப் ஃபேக்டர் தியரி, அது கிரவுண்ட் ஃபேக்டரில் குரூப் ஃபேக்டர் தியரி. ரெண்டாவது வந்து இந்த காரிட் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா டெவலப்மெண்டல் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. கில்ஃபோர்ட் வந்துட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது சொல்கிறாரு. கார்டனர் வந்துட்டு தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது சொல்கிறாரு. அதாவது இங்கே வந்துட்டு மல்டி ஃபேக்டர், இங்கே மல்டிபிள். ஓகேங்களா. இப்போ வந்து ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா மெஷர்மெண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். இப்போ நுண்ணறிவை அளவிடும் முறை அப்படிங்கிற ஒரு டாபிக் வருது. இதில் வந்து என்ன அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இன்டெலிஜென்ட்னா என்ன, இன்டெலிஜென்டோட தியரி என்ன அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டோம் இல்லைங்களா. இப்போ அடுத்து வந்து இன்டெலிஜென்ட் டெஸ்டிங் எப்படி வருது, இன்டெலிஜென்ட் டெஸ்டிங்கில் என்னென்ன மாதிரி தியரிஸ் வருது, அதை யார் யார் ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ. டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.